வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நெறைய பேர் பாருங்க, நான் இப்ப ரொம்ப இளம் வயசு, படிக்கிற வயசுல இருக்கேன். பள்ளி பருவத்துல இருக்கேன். எனக்கு நல்ல படிப்பு ஏறணும். அதே மாரி நல்ல படிப்பு படிச்சு முடிச்ச பின்னாடி, நல்ல பார்த்தீங்கன்னா, வேலை அப்படின்றது கிடைக்கணும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சுமாரான வேலை செய்றேன். இல்ல நல்ல வேலையே செய்றேன். இப்ப நல்ல வேலையும் செய்றேன். கை நிறைய சம்பாதிக்கிறேன். காலாகாலத்துல வரன் அப்படின்றது கூடி வரணும். குழந்தை குட்டி டக்குன்னு பார்த்தீங்கன்னா நிக்கணும். ரொம்ப நாள் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறது கூடாது. அது மட்டும் இல்லாம வாழும் வாழ்க்கை, வாழும் காலகட்டத்தில பிரச்சனை இல்லாம வாழணும் அப்படின்ற மாதிரியும் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, எங்க வீட்ல இந்த வசதி வாய்ப்புக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது. இப்படி கேட்காதவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல இல்லையா? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆசை அப்படின்றது ஒரு சாதாரணமான ஆசையா தான் இருக்கு. ஒரு விதத்தில இது நியாயமோ அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக இந்த மாதிரி எல்லாமே நடக்கணும். நாங்க எந்த சுவாமிய வழிபாடு பண்ணலாம்? அப்படின்ற மாரி சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். பொதுவாவே பாருங்க, இது நம்ம 12 ராசிகளுக்கும் என்ன தெய்வத்த வழிபாடு பண்ணா இந்த அத்தனையும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள். அப்படின்றது நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவா பாருங்க, இந்த மாதிரி அத்துணையும் கிடைக்கணும் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணணும்? உபாசனா தெய்வங்கள வழிபாடு பண்ணணும். உபாசனா தெய்வத்த வழிபாடு பண்ணணும் அப்டின்ற ஒரு விதி இருக்கு. அது என்னங்க அது உபாசனா தெய்வம் அப்டின்னா, பொதுவா பாருங்க, இப்ப ஆண் ஜாதகமா இருக்கு அப்டின்னா, குரு இருக்கிற இடத்துலருந்து 11வது ராசி எதுவோ, அந்த ராசியினோட தேவதை எதுவோ, அதாவது தெய்வம் எந்த தெய்வமோ, அந்த தெய்வம் தான் பார்த்தீங்கன்னா, உபாசன தெய்வம் அப்டின்னு வரும். அதே மாதிரி பெண் ராசியா இருக்கு. அதாவது நீங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, பெண்களுக்கு சுக்கிரன் உங்க ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல சுக்கிரன் எந்த பாவத்துல இருக்கார் அது பார்த்துக்கோங்க. சுக்கிரன் இருக்கும் இடத்திலிருந்து 11வது இடம் எந்த ராசி வருதோ, அந்த ராசியினோட தெய்வம் தான் பார்த்தீங்கன்னா, உபாசனை தெய்வம், உபாசனா தெய்வம் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த உபாசனா தெய்வத்த, உபாசனை பண்ணக்கூடிய தெய்வத்த நம்ம கால பிடிக்கும்போது, அவங்கள நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வாழ்க்கையில என்னென்னலாம் எந்தெந்த காலகட்டத்தில தேவையோ அத்துணையும் கிடைக்கப்பெறும் அப்படின்றதுல எள்ளளவும் ஐயம் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த பதிவுல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தெய்வங்கள் உபாசனை தெய்வங்களா வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. மீன ராசி அன்பர்கள். பொதுவாவே மீனத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு ஆதிக்கம் பெற்ற ஒரு பெர்சனாலிட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி. ஆக மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல புத்திசாலித்தனமும் இருக்கும். அதே மாரி உலகத்துல இருக்க அத்துணை சுகபோகங்களையும் அனுபவிக்கணும். நல்லா சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கணும், நல்ல வசதி வாய்ப்போட வாழணும். இப்படி பலவிதமான ஆசைகளும் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மீன ராசி அன்பர்கள் நீங்க பாருங்க, எந்த கிரகத்த வழிபாடு பண்றது நல்ல பலன்கள குடுக்கும் அப்படின்னா, ஸ்வயம் குரு பகவானையே வழிபாடு பண்ணணும். அப்ப மீன ராசி அன்பர்கள் நீங்க வியாழக்கிழமை தோறும் குரு பகவான வழிபாடு பண்றது அப்படின்றது நல்ல நற்பலன்கள குடுக்கும். குரு பகவானை எப்படி வழிபாடு பண்ணலாம்? குரு பகவான பாருங்க 2 விதமா வழிபாடு பண்ணலாம். 1 வெள்ள மூக்கடல தண்ணீல ஊற வச்சு, அந்த மூக்கடலைய ஒரு மஞ்ச கலர் நூல்ல மாலையா கோத்து, வியாழக்கிழமை தோறும் பக்கத்துல இருக்க சின்ன கோயிலா இருக்கு அப்படின்னாலும், நவக்கிரகத்துல குரு பகவான் இருப்பாரு. அந்த குரு பகவானுக்கு மாலையா போட்டு நெய் விளக்கு ஏத்தி நவக்கிரகங்கள 9 முறை சுத்தி வரலாம். இது ஒரு வழிபாடு. இன்னொரு வழிபாடு என்ன அப்படின்னா, மூக்கடல மூக்கடல வெள்ள மூக்கடலையா இருந்தாலும் சரி, கருப்பு மூக்கடலையா இருந்தாலும் சரி, அந்த மூக்கடலைய பாருங்க ஒரு மஞ்ச கலர் துணி எடுத்துக்கணும். மஞ்ச கலர் துணி, காட்டன் துணி, வாயில் துணி, மல்லு துணி, லைனிங் துணி இந்த மாதிரி துணி எடுத்துட்டு, அத தண்ணீல போட்டு நனைச்சிடணும். நனைச்சிட்டு, காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் பாருங்க அத எடுத்து கொஞ்சமா பன்னீர் தெளிச்சு, ரோஸ் வாட்டர் இருக்கு பார்த்தீங்களா? பன்னீர் தெளிச்சு அயர்ன் பண்ணிடணும். அயர்ன் பண்ணிட்டு ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு அந்த மூக்கடல கொஞ்சம் போட்டு மஞ்ச கலர் நூல் போட்டு கட்டி, நம்ம என்ன பண்ணணும், ஒரு அகல் விளக்குல இந்த மூக்கடல மூட்டைய வச்சு, அதுல எள்ளெண்ணெய் இல்ல ஆமணக்கு எண்ணெய் போட்டு நம்ம விளக்கு ஏத்திட்டு வழிபாடு பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா, ஒரு உன்னதமான வழிபாடா இருக்கும். நவக்கிரகத்துல குரு பகவானையே சுயம் கும்புறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்தி வழிபாடு. தட்சிணாமூர்த்தி பாருங்க, நம்ம வியாழக்கிழமை தோறும் பக்கத்துல ஈசன் கோயில் இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு ஈசன் கோயில்லயும் தட்சிணாமூர்த்தி சந்நிதி அப்படின்றது இருக்கும். நான் சொல்றது இப்பதான் புதுசா சின்னதா கோயில் கட்டியிருக்காங்கம்மா அப்படின்னா, அங்க இருக்க கொஞ்சம் வாய்ப்பு கம்மி, சந்தேகம். பெரிய கோயில், புராதன கோயில், ரொம்ப நாளா சிவன் கோயில் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா,
தட்சிணாமூர்த்தி சந்நிதி அப்படின்றது இருக்க தான் செய்யும். அந்த தட்சிணாமூர்த்தி சந்நிதியில போயிட்டு வியாழக்கிழமை தோறும் நம்ம வந்து ஒரு நெய் விளக்கு ஏத்திட்டு, ஈசன் கோயில வந்து பாருங்க 3 முறை, 21 முறை, 30 முறை சுத்தி வர்றது அப்படின்றது வந்து பாருங்க, நீங்க மீன ராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறைய நற்பலன்கள கண்டிப்பா வாரி வழங்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, உபாசனை தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன உபாசனை தெய்வம் அப்படின்னா, மதுரை மீனாட்சி. மதுரை மீனாட்சிய பத்தி சொல்லணும் அப்படின்னா, பொதுவா வந்து பாருங்க, காஞ்சி காமாட்சிய பார்க்கும்போது ஒரு ஒரு அப்படியே ஒரு லெஜெண்டரியா இருப்பா. அதாவது வந்து பாருங்க, ஒரு மிடில் ஏஜ் ஒரு லேடி மாதிரி ரொம்ப அழகா ஒரு கம்பீரமா உட்கார்ந்திருப்பா காஞ்சி காமாட்சி. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சிய பார்க்கும்போது அழகா ஒரு 16லருந்து 18 வயசு பொண்ணு. ரொம்ப ரம்யமா இருப்பா மதுரை மீனாட்சி. மதுரை மீனாட்சிய பார்க்க பார்க்க நம்மளுக்கு இன்னும் பார்த்துட்டே இருக்கலாமா அப்படின்னு தோணும். அதே மாரி பாருங்க, பார்க்க கண்ணாயிரம் வேண்டுமே அப்படின்ற மாரி இருக்கும் மதுரை மீனாட்சி தாயார பார்க்கும்போது. பொதுவா மதுரை மீனாட்சியினோட ஆட்சி. காஞ்சி காமாட்சியினோட ஆட்சி. அதே மாதிரி பாருங்க, காசி விசாலாட்சியினோட ஆட்சி. விசாலாட்சியும் ரொம்ப லெஜெண்டரியா இருப்பா. ரொம்ப கெத்தா இருக்க மாரி இருக்கும். அம்பிகை கெத்தா இருக்க மாட்டாளா? என்னம்மா நீங்க சொல்றீங்க? அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ஆனா மீனாட்சி வந்து பாருங்க, நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். ரொம்ப ரம்மியமா, ரொம்ப அழகா, ரொம்ப பார்க்க இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். அந்த மதுரை மீனாட்சிய நம்ம வழிபாடு பண்றது அப்படின்றது மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு ரொம்ப நற்பலன்கள குடுக்கும். சரிம்மா, நாங்க எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா மதுரை மீனாட்சிய போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா, முடியும்னா நீங்க அடிக்கடிக்கு போங்கம்மா. நாங்க ஏன் உங்கள வேணான்னு சொல்ல போறோம். முடியாது அப்படின்ற பட்சத்தில 6 மாசத்துக்கு ஒரு முறையான நீங்க போய் மீனாட்சிய பார்த்துட்டு வாங்க. மனசு சந்தோஷமா இருக்கும் அவள பார்க்கும்போது. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆக நீங்க மதுரை மீனாட்சிய போய் பார்த்துட்டு வாங்க. சரிம்மா, நாங்க 6 மாசத்துக்கு ஒரு முறை மதுரை மீனாட்சிய போய் பார்த்துட்டு வரோம். வீட்ல ஏதாவது பதிகம் பாராயணம் பண்ணா தாயாரோட கடாட்சம் இருக்குமா? அப்படின்னா, என்ன கேட்டாம்மா, அபிராமி பட்டர் அருளிச் செய்த அபிராமி அந்தாதி. இதுல வந்து பாருங்க 100 பாடல்கள் இருக்கு. 101வது பாடலா நூற்பயன் அப்படின்றது இருக்கு. இத பாராயணம் பண்ணும்போது அம்பிகையினோட பரிபூர்ண கடாட்சம், அம்பிகையினோட அத்துணை அருளும் ஒரு சேர கிடைக்கப்பெறும் அப்படின்றது உண்மம்மா. இப்ப 100 பாடல் படிக்கணுமாம்மா அப்படின்னு கேட்டா, ரொம்ப எளிமையான, அழகான தமிழ்ல இருக்கும். அந்த 100 பாடல்களும் கண்டிப்பா படிங்க. பொதுவா வந்து பாருங்க, இந்த அபிராமி அந்தாதி அப்படின்றது பல விஷயங்களுக்கு தீர்வா இருக்கும். நல்ல வேலை கிடைக்கணுமா? அதுல ஒரு பாடல் இருக்கும். புருஷனும் பொண்டாட்டிக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கணுமா? அதுல ஒரு பாடல் இருக்கும். நல்ல படிப்பு ஏறணுமா? அதுல ஒரு பாடல் இருக்கும். நல்ல வந்து பாருங்க வசதி வாய்ப்பு வரணுமா? அதுல ஒரு பாடல் இருக்கும். நல்ல தைரியமும், தன்னம்பிக்கையும் வரணுமா? அதுல ஒரு பாடல் இருக்கும். ஆக இந்த பாடல்கள் 100ம் வந்து பார்த்தீங்கன்னா, 100 பிரச்சனைகளை போக்கக்கூடியது. இதுக்கு மேல என்ன பிரச்சனை இருக்கு? இந்த மாரி பல பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டு தீர்வா இருக்கும். அப்ப அந்த 100 பாடலும் நம்ம தினம்தோறும் பாராயணம் பண்றோம். அதே மாரி 101வது பாடலான நூற்பயனையும் நம்ம பாராயணம் பண்றோம். அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணலாம்? "குறையேதும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையேதும் இல்லை கண்ணா" அப்படின்னு பாட்டு பாடுற அளவுக்கு நம்மளுக்கு எந்த குறையுமே இருக்காது. அதுதான் உண்மை. இப்போ வந்து பாருங்க சிலரு, "இல்லம்மா, எங்களுக்கு நாங்க வந்து அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணல. வேற ஏதாவது பாராயணம் பண்ணலாமா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம். லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணமும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆக நீங்க லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம். இல்ல அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணலாம். எது பாராயணம் பண்றீங்க அப்படின்னாலும் மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு அம்பிகையினோட கடாட்சம் முழுசுமே கிடைக்கும். அப்படின்றது சந்தேகம் இல்லம்மா. வாழ்த்துக்கள்.